ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான வழியில் பணம் சம்பாதிக்கிறது ப்ளஸ் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோல் வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்ட்டு ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேஸில் வந்து ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி நிறையா பொண்ணுகளும் சரி, அதாவது சில பேர் வந்து ஃபேஸ்புக் வந்து தப்பாக யூஸ் பண்ணிடுறாங்க. பொண்ணுகிட்டே சரி இல்லை பசங்கிட்டே சரி, அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு கேர்ள்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்ஸ் ஆர் நீங்கள் ஃபேஸ்புக் யூசர்ஸுக்கு எல்லாருமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு. ஏன்னா இப்போ மாடர்ன் டேஸில் பார்த்தோன்னா நிறையா பொண்ணுகிட்ட தவறுதலான முறையில் வந்து சில விஷயங்கள் நடக்குது. ஸோ அதுக்காண்டியும் ப்ளஸ் வந்து ஃபேஸ்புக் எப்படி கையாளணும் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் யூஸராக இருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இருக்கேன். ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஒரு பேசிக் ஒரு 5 டிப்ஸை சொல்கிறேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இனிஷியலாக. இப்போ உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு. செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து இந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரை வந்து அப்லோட் பண்ணாதீங்க. நான் எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தோன்னா நான் வந்து மேக் மீடியா ஆன்லைன் இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி தான் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருவேன். நீங்கள் இந்த இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சரு இந்த மாதிரி, அதாவது நீங்கள் ஒரு கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து, அதாவது உங்களுடைய ஃபோட்டோ வந்து ப்ரொஃபைல் பிக்சராக வைக்காதீங்க. இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ், உங்கள் பிரதராக சொல்கிறேன். இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நிறைய தப்பான ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறைய நடக்குது. தேர்ட் டிப்ஸ் என்னென்னா, அப்டேட் பண்ணாதீங்க மீன்ஸ் என்னன்னா, இப்போ நான் இன்றைக்கி வந்து மதுரையிலேருந்து சென்னை போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னை போகிறேன், நான் இங்கே சாப்பிட்டேன், இந்த ஹோட்டலில் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், நான் இந்த மாதிரி இந்த பியூட்டி பார்லர் போகிறேன், நான் இந்த மாதிரி இந்த சினிமா போகிறேன். தயவு செஞ்சு இந்த அப்டேட்டே பண்ணாதீங்க. ஏன் அப்டேட் பண்ணாதுன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் பேர் சரியாக ஞாபகம் இல்லை. அந்த படத்தில் இப்படி தான் கேர்ள்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நேச்சுரலாகவும் அது நடக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் மீன்ஸ் உங்கள் ப்ரொஃபைலில் ரொம்ப கவனமாக பார்க்குறாங்க. நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் போடுறீங்கன்னு. உதாரணத்துக்கு, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வீக்லி சண்டே வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்றீங்க, உங்களுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னா அதெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து அந்த நான் எனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும், நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணிவிட்டு உங்களை வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசி உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. இந்த மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் என்னென்னா, இந்த சோசியல் மீடியாலாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும்தான் காமிக்கும். இந்த ஃபேஸ்புக் இருக்குது பாருங்கள், அந்த ட்ரோல் இருக்குது பாருங்கள். நான் வந்து இப்போ என்னுடைய ஃபேஸ்புக் வாழ காமிக்கிறேன். நான் வந்து நிறையா புக்கு படிப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா புக்கு ரிலேட்டடாக வந்து நிறையா சர்ச் பண்ணுவேன். அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் ரிலேட்டடாகவே காமிக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு என்ன ஃபேஸ்புக்கில் அதிகமாக பார்க்குறீங்களோ உங்களுக்கு அது ரிலேட்டடாகவே காமிக்கும். இதுதான் அந்த ஃபேஸ்புக்கோட மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக்கு அது வந்து மார்க்கெட்டிங் இது, ஓகேங்களா? ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்களாக காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அதை விட்டு போக மாட்டோம், நம்ம அதுலேயே தான் இருப்போம். புரியுதுங்களா? இது வந்து ஃபேஸ்புக்கோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் அதிகமாக ஃபேஸ்புக்கில் என்ன விஷயங்கள் பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள் தான் உங்கள் வாலில் இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தவறுதலாக நினச்சிக்கோங்கன்னா, தவறான படங்கள் பார்க்குறீங்க, 18+ வீடியோவோ தவறான படங்களாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுதான் உங்கள் வாலில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறத அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி விஷயங்களில் தான் வைரஸ், அந்த ஹேக்கர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்மளை வந்து இது பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 5 விஷயத்த சொல்லியிருக்கேன். என்னென்ன விஷயம்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து ப்ரொஃபைலில் வைக்காதீங்க, உங்களோட ஃபோட்டோ வந்து ப்ரொஃபைல் பிக்சராக வைக்காதீங்க. செகண்ட் வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நான் இங்கே போகிறேன், நான் அங்கே போகிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு தயவு செஞ்சு அப்டேட்டே பண்ணாதீங்க. தேர்ட், தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. ஃபோர்த், இந்த ஃபேஸ்புக்கில் வந்து தவறான விஷயங்களை பார்க்காதீங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஹேக்கர்ஸு அந்த மாதிரி ஆளுக்கிட்ட கொண்டு போய் நம்மளை வந்து ஹேக்கர்ஸ்ன்னு இல்லை, நீங்கள் தவறான விஷயங்களை பார்க்குறீங்கனாலே அது தவறான நபர்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க வந்து உங்களை தவறான வழியில் பயன்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ வந்து டிப்ஸ் இருக்குது.
இப்போ இதுலேருந்து மீறிட்டு எப்படி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து செக்யூராக பயன்படுத்துகிறேன்னா, இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபேஸ்புக்கை யாரும் யூஸ் பண்ணாத அளவுக்கு, அதாவது உங்கள் ஃபேஸ்புக்கை யார் ஏதாச்சும் சிஸ்டத்தில் நீங்களே ஓப்பன் பண்ணாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை போட்டால் தான் அந்த ஃபேஸ்புக்கில் வந்து அக்கௌண்ட் லாக் பண்ணணும். அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. அது எப்படி பண்ணுறேன்னா, அந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்கா, உங்களோட ஃபேஸ்புக் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, இந்த 3 டாட் கிளிக் பண்ணி இந்த செட்டிங் அண்ட் ப்ரைவசின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்கள் ஃபேஸ்புக்கை உங்கள் அனுமதி இல்லாமல் வேறு யாரும் பார்க்க முடியாது, செக்யூரிட்டியாக வச்சுக்கலாம். உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கோடு வரும். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சாரி, செக்யூர் அண்ட் லாகின் ஆப்ஷன் இருக்கும், தவறுதலாக சொல்லிட்டேன், சாரி. செக்யூர் அண்ட் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கா, யூஸ் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கா, இந்த இடத்துல போய் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கா, இங்கே யூஸ் டெக்ஸ்ட் மெசேஜ்னு கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேறு எங்கே போய் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த கோடு வந்துடும். நீங்கள் அந்த கோடை போட்டால் தான் உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட், அப்போ தான் வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்டு, உதாரணத்துக்கு உங்கள் பேர் வந்து ரோஜான்னு வச்சுக்கிறோம், உங்கள் ஃப்ரெண்டோட பேர் வந்து நித்யான்னு வச்சுக்கிறோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த நித்யான்ற பேர்லேருந்து உங்களுக்கு நிறையா பேர் வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தருவாங்க நித்யான்ற. ஏன்னா அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, உங்கள் பேர் ரோஜான்னு தெரியும், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் பேர் நித்யான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க இந்த நித்யான்ற பேர்லேருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை வந்து நம்ம ஃப்ரெண்டு தானே, நித்யா தானேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து அதை பார்க்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேர்லேருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருதுன்னு வைங்க, உதாரணத்துக்கு உங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வேறு ஏதாச்சும் ஒரு பேர், உங்கள் ஃப்ரெண்டோட பேர் நித்யா, இது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர்லேருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணாத, அந்த ப்ரொஃபைல்குள்ளே போய் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நானே என்னுடைய ஒரு உதாரணத்துக்கு வினோத்னு ஒரு பேர்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருதுன்னதுன்னா நான் அந்த பர்சனை வந்து கிளிக் பண்ணி பார்ப்பேன். ஒரு உதாரணத்துக்கு இதான் அந்த நேம்னு வச்சுக்கலாம், ஒரு வினோத்குமார்ன்ற பேர்லேருந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வருதுன்னா தயவு செஞ்சு அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பாருங்கள். அவங்க யார், உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டு தானா, அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ரொஃபைல்லேருந்து எனக்கு இதுதான் வந்துச்சுன்னா நான் இது ஒரு ப்ரொஃபைலை போய் கிளிக் பண்ணிவிட்டு அவர் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காரு அதெல்லாம் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஒரிஜினல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட அக்செப்ட் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நித்யான்ற பர்சன் கால் பண்ணி நீ எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தியா அந்த மாதிரி கேளுங்க. கேட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா பேர் உங்களோட ஃப்ரெண்டு நேமில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு உங்களை வந்து இது பண்ண பார்ப்பாங்க. நான் ஏன் இந்த ஃபேஸ்புக்கை இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறேன்னா, நீங்கள் பண்ணுற சின்ன தவறுகள் வந்து உங்கள் வாழ்க்கையே உங்களை திசை மாறி கொண்டு போயிடும். அதனால தான் நான் வந்து இவ்வளோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ சீரியஸாக மேக் பண்ணிக்கிறேன். ஜென்ஸு இந்த டிப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், தெரியாத அக்கௌண்ட்லேருந்து இது பண்ணுறது இது பண்ணுறது. லேடிஸ் மட்டும் இல்லை, ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் பேசினா ரொம்ப லென்த்தாக இருக்கும். இந்த பேசிக் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நிறையா பேசிக் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். தெரியாத ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லேருந்து ஃப்ரெண்டு ரெக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணாதீங்க. ஃபேஸ்புக் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து வெரிஃபை பண்ணுவீங்க. உங்கள் ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கிறாதீங்க. உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து அதில் அப்டேட் பண்ணாதீங்க. தவறான விஷயங்கள் 18+ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணி பார்க்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்காக ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து இன்னும் எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுறது. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஜென்யூனான பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.